ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான பஞ்சு போல் மட்டன் கிரேவி உருளைக்கிழங்குலாம் சேர்த்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். சாத்து கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு மட்டன் கிரேவி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு கடையில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. அடுத்து பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா நல்லா கீரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு மசாலா டீல் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. அடுத்து இந்த மாதிரி 1/2 கிலோ நான் மட்டனை வாங்கி குக்கரில் வச்சு ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிருங்க. இறக்கிட்டு அப்படியே தண்ணியோட சேர்த்துருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்து 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. அவ்வளோதாங்க. கமகமகமான நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வந்துடுச்சு. இதில் ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சோண்டு பெப்பர் தூளும், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்பைசியான பஞ்சு போல் மட்டன் கிரேவி சூப்பராக அடியாச்சுங்க. நம்ம அந்த உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால நல்லா கொலன்னு கட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நல்லா பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலில் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அதிகமான வீடியோக்கள் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.